அவர்கள் ஆரம்பத்தில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து முன்பின்னாக இருந்தாலும் கூட எல்லோருக்கும் பிடித்த ஒரு நபராக மாறிட்டார் பிக் பாஸ் வீட்டில். அதற்கப்புறம் இப்போ அந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறினதுக்கு அப்புறமாக பொதுவாக அந்த போட்டியாளர்கள் கட்டியிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, அதற்கப்புறம் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாத்தையுமே ஒரு சூட்கேஸில் வச்சு வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படி தான் ரயான் வீட்டிற்கும் அனுப்பி வச்சுருக்காங்க. என்னது அப்படின்னு வந்து பார்த்தா அதில் நிறைய விஷயங்கள் அவர் உடுத்தின ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இருந்திருக்கு. அதோட விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு லெட்டரையும் எழுதியிருக்காராம். உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும், நீங்கள் நிறைய நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சமீபத்தில் உங்களுடைய படம் கூட வெளியாகி இருக்கு, அந்த படத்தை நான் போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்காராம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற படம் தான் வெளியாகி இருக்குது, அதனால் அந்த படத்தை நிச்சயமாக நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். இவ்வளோ பெரிய மனிதர், அதுவும் என்னுடைய படத்தை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மிகப்பெரிய அளவில் ரயான் அவர்களுக்கு ரொம்பவே வந்து அது பூஸ்டப்பாக இருந்திருக்கான். அதனால் இவரை போல ஒரு ஆள் நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரியாக இப்போ ரயான் அவர்கள் வந்து அதற்கு ரொம்பவே எமோட் ஆகியிருக்காராம். நிறைய பேர் வந்து தான் வந்து தன்னை விட சின்ன பசங்களாக இருந்தால் அவங்கள பாராட்ட மாட்டாங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இவர் வித்தியாசமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டுருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா பிக் பாஸில் ரொம்பவே பிரபலமான அன்ஷிதா அவர்கள் தன்னுடைய காதலரை பிரேக்கப் செஞ்சுட்டு, அதாவது அர்ணவ் அவர்களை, ஆனால் இவங்க லிவிங் டுகெதரில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க இப்போ அவரை பிரிஞ்சதுக்கு பிரேக்கப் பண்ணதற்கு காரணம் பிரியங்கா அப்படின்னு சொல்லி வராங்க. எப்போவுமே யாருக்காகவும் நம்முடைய சுயமரியாதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பிரியங்கா சொன்னாங்களாம். அந்த விஷயம் அதே போல் பிக் பாஸ் தனக்கு கொடுத்த அங்கீகாரம், தன்னை யாருன்னு வந்து நிரூபித்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்னுடைய காதலரை பிரியறதுக்கு காரணம், பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் பிரியங்கா அக்கா அன்றைக்கி சொன்ன ஒரே வார்த்தை தான், எங்கேயும் சுயமரியாதை விட்டுவிடக்கூடாது, நம்மளை எங்கேயுமே இழந்துடக்கூடாது அப்படின்ற விஷயந்தான். அதனால் இப்போ அன்ஷிதா அவர்கள் சொல்லிக்கக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு அன்பு தேவைப்பட்டது, காதல் அப்படின்றது அன்பு அரவணைப்பை கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் அதை விட்டுவிடக்கூடாதுன்னு நினச்சதும் கூட இன்னொரு பக்கம் இருந்தாலும், எப்பொழுதுமே காதல் அப்படின்றது அரவணைப்பு இதெல்லாம் தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.